சார் 48 மணி நேரத்துக்குள்ள 500 இருக்கிற என்னோட பிளட் சுகரை ஒரு 200 கீழே கொண்டு வந்து தர முடியுமா அப்படின்னு ஒரு பேஷண்ட்டு நேற்று எங்கிட்ட வந்து கேட்டார். இது சாத்தியமா? இதுக்கு நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ வரிசையாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த பதிவினை கண்டு கொண்டிருக்கும் அனைத்து நண்பர்களும் வாழ்க வளமுடன். நான் உங்கள் டாக்டர் அருண் கார்த்திக். நேற்று ஒரு பேஷண்ட் என்ன பார்க்க வந்தார். இவருக்கு வந்து பிளட் சுகர் 464 இந்த அளவில் இருந்தது. இதுக்கு முன்னாடி அவருக்கு சுகரே இருந்ததில்லை. இவர் ஷிப்பில் வேலை செய்கிறாரு. ஷிப்பில் வேலை செஞ்சுட்டு லீவுக்காக இங்கே வந்திருக்காரு. வந்தவர் வழக்கமாக வந்து இந்த ஷிப்பில் வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பிளட் டெஸ்ட் எடுக்கணும். அந்த ஷிப்பில் திரும்ப போகிறதுக்கு முன்னாடி திரும்ப உள்ள ஷிப்புக்கு போய் அவங்களோட ரிப்போர்ட்ஸ் எல்லாம் காட்டினா தான் அந்த ஷிப்பில் வந்து அப்ரூவ் பண்ணுவாங்க. அப்போ வந்து அவர் வந்து இந்த வெக்கேஷனுக்கு வந்து ஸ்வீட்டு அது இதுன்னெலாம் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தவர் திரும்ப வந்து அந்த பிளட் டெஸ்ட் ரொட்டீன் பிளட் டெஸ்ட் பண்ண போகும்போது தான் தெரிஞ்சிருக்கு இவருக்கு சுகர் வந்திருக்கு அப்படிங்கிறதே. அப்போ வந்து என்கிட்ட, சார் நான் இன்னொரு ஒரு வாரம் 10 நாளில் நான் ஷிப்புக்கு போயாகணும், அதுக்குள்ளே இந்த சுகரை குறைச்சி கொடுக்குறேன்னா எனக்கு உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க, எப்படியாவது இதை குறைச்சி கொடுங்க. அதுவும் வந்து அவருக்கு 40 வயசு தான் இருந்தது. அதனால வந்து, சார் எனக்கு ரொம்ப அவ்வளோ சீக்கிரத்தில் மருந்து போடுற யோசனையாக இருக்குது, உங்களால் ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா எனக்கு அப்படின்னு சொன்னார். அப்போ நான் சொன்னேன், முடியும் தான், ஆனால் வந்து மெடிசனே இல்லாமல் உறுதியாக செய்ய முடியுமா 48 மணி நேரத்தில்ங்கிறது என்னால் சொல்ல முடியாது. நம்ம வந்து 10 நாள் நீங்கள் இங்கே இருக்கனால நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம வந்து ஒரு டூ டேஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இது செய்ய முடியுதான்னு. அந்த செய்ய முடிஞ்சு 2 டேஸ் கழிச்சு நீங்கள் டெஸ்ட் எடுக்கும்போது நார்மலாக இருந்தால் பிரச்சனை இல்லை. ஒருவேளை இப்படி 2 நாள் கழிச்சு அது செய்ய முடியலன்னா உங்கள் டெஸ்ட்டை கொஞ்சம் தள்ளி போடுங்க, நம்ம மெடிசனை தான் ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னேன். ஓகே சார் பண்ணிக்கலாம் அப்படின்னாரு. அப்போது என்னென்ன மெஷர்ஸ் எடுத்தோம், என்னென்ன பண்ணி இந்த பிளட் சுகரை வந்து கொண்டு வரக்கு ட்ரை பண்ணோம் அப்படிங்கிறத நம்ம வரிசையாக பார்க்கலாம். இப்போது பிளட் சுகர் 450 அப்படின்னு ஒருத்தருக்கு போகுதுன்னா அதுக்கு என்னென்ன காரணமாக இருக்க முடியும்? இப்போ நல்லா கேட்டீங்க, இவர் வெக்கேஷனுக்கு வந்திருந்தாரு. வெக்கேஷனுக்கு வந்து ஸ்வீட்டு சாப்பிட்டனால பிளட் சுகர் அதிகமாகிடுச்சா அப்படின்னா, வெக்கேஷன் வந்து எல்லாரும் தான் ஸ்வீட் சாப்பிட்றாங்க, அவங்களுக்கெல்லாம் பிளட் சுகர் அதிகமாச்சா? இல்லையே. ஸ்வீட் சாப்பிட்றதுனால சுகர் ஏறதில்ல. நீங்கள் ஒரு டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருந்து இல்லை அவங்க டயபெட்டிஸ் இருக்கிறதே தெரியாமல் நீங்கள் ஸ்வீட்ஸு ஸ்நாக்ஸு ஜூஸஸ்ன்னு சாப்பிட்டா தான் பிளட் சுகர் ஏறும். ஸோ நம்பர் 1, நீங்கள் ஒரு டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருக்கீங்கன்னா உங்கள் டயட் ரொம்ப சப்ஆப்டிமலாக ஸ்வீட்டுகள் ஜூஸுகள் நொறுக்குகள் இந்த மாதிரி நிறையா இருக்கும்பொழுது பிளட் சுகர் ஏறும். நம்பர் 2, இதுக்கு முன்னாடி உங்களுக்கு சுகர் இருக்கிறதே தெரியல, நீங்கள் பாட்டுக்கு மாமூலாக சாப்பிட்றது கொள்றது பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்தாலும் பிளட் சுகர் ஏறும். நம்பர் 3, சுகர் மெடிசன் ஒன்று கொடுத்துருக்காங்க, ஆனால் நீங்கள் போட்டுகிட்டே இருக்கீங்களோ செக் பண்ணிக்கலாம், ஒன்றும் பண்ணிக்கல, 4 வருஷம் முன்னாடி கொடுத்த மாத்திரையை போட்டுட்டு வண்டி ஓடிட்டே இருக்குது, இப்படிங்கிற மாதிரி இருந்தால் திடீர்னு ஒரு 3-4 வருஷம் கழிச்சு அந்த மாத்திரை அதே அளவு வேலை செய்யுமானா சொல்ல முடியாது. அதனால பிளட் சுகர் ஏறக்கூடும். நம்பர் 4, மெடிசன் கொடுத்தது போடாமே விடுறது. மெடிசன் நான் சார் கொடுத்தாரு சார், 1 மாதம் போட்டேன், அந்த 1 மாதம் கழிச்சு அதுக்கப்புறம் டாக்டரை போய் பார்க்க முடியலன்னு சொல்லி அப்படியே விட்டது, அதுக்கப்புறம் இப்போ தான் வரேன் அப்படின்னு சொல்லி 6 மாதம் கழிச்சு வருவாங்க. அந்த மாதிரி கேஸ்லையும் பிளட் சுகர் அதிகமாக இருக்கும். நம்பர் 5, இந்த ஸ்டீராய்டு மாதிரி சில மாத்திரைகள் டீசிங் ப்ராப்ளம்க்கு இல்லைனா வேற ஏதாவது ஒரு முடக்குவாதம் இந்த மாதிரியான ப்ராப்ளம்க்கெல்லாம் ஸ்டீராய்ட்ஸ் கொடுப்பாங்க. அந்த மாதிரியான ஸ்டீராய்ட்ஸ் கொடுக்கும் பொழுதும் நார்மலாக இருக்க பிளட் சுகர் 400-500 கண்டாமினேட்டும். ஸோ இதெல்லாம் தான் 400-500 பிளட் சுகர் வரக்கான காமனான காரணங்கள். இதில் ஏதாவது ஒன்று இருந்தாலும் நம்ம உஷாராக இருக்கணும். அப்போது இந்த பிளட் சுகரை நம்ம குறைக்கிறதுக்கு என்னென்ன பண்ண முடியும் நேச்சுரலாக அப்படின்னு பார்த்தோம்னா 3 விஷயங்கள் நம்ம பண்ணலாம். நம்பர் 1 வந்து உடம்புல இருக்க பிளட் சுகரை வெளியே அனுப்புறது, ஃப்ளஷிங் அவுட் த பிளட் சுகர். நம்பர் 2 வந்து அந்த உடம்புல சுகர் அதிகமாக இருக்க, ரத்தத்தில் சுகர் அதிகமாக இருக்கிறத நம்ம உடம்பையே யூட்டிலைஸ் பண்ணி வைக்கிறது, அதை எரிச்சிடுறது, பேர்ன் அவுட் பண்ணுறது. இது நம்பர் 2. நம்பர் 3, புதுசாக சுகர் உள்ளே வராமல் பார்த்துக்கொள்றது. இந்த 3 விஷயங்களையும் நம்ம செய்ய முடியும். நம்பர் 1 விஷயத்தை நம்ம பார்ப்போம். நம்பர் 1 விஷயம் என்னன்னா, இந்த உடம்புல இருக்கிற பிளட் சுகரை வெளியே ஃப்ளஷ் அவுட் பண்ணுறது. பொதுவாக சுகர் 400-500 இருக்கும்போது என்ன ஆகும்னா நிறைய யூரின் வரும். நம்ம உடம்பே வந்து நம்மளோட டிஃபென்ஸ் மெக்கானிசம்னால நம்ம உடம்புல பிளட் சுகர் ஏறாமல் பார்த்துக்கிறதுக்கு என்ன பண்ணுன்னா எக்ஸ்ட்ராவாக யூரின் போய் பிளட்டில் இருக்க சுகரை எல்லாம் யூரினில் வெளியே அனுப்ப ட்ரை பண்ணும் நம்ம உடம்பே. அதனால தான் சுகர் அதிகமாக இருக்கவங்களுக்கெல்லாம் நைட்டுக்கு 2-3 தடவைக்கு மேலே யூரின் போகிற காரணம். உடம்புல இருக்க சுகரை கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்கு, அந்த பிளட்டில் இருக்க சுகரை கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்கு பாடி ட்ரை பண்ணுறதுனால. இப்போது இதை பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா சுகரோடு சேர்ந்து ஏகப்பட்ட தண்ணியும் வெளியே போகுது. அப்படி வெளியே போகும்போது டீஹைட்ரேஷன் ஆகுது. நம்ம உடம்புல டீஹைட்ரேஷன், உடம்புல தண்ணி ரொம்ப கம்மியாயிடுது. இது ஒரு ப்ராப்ளம். அதுக்கு மேலே ஒரு கட்டத்துக்கு மேலே தண்ணியை ரொம்பவும் வந்து உடம்புனால கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஓவராக வெளியே அனுப்ப முடியாது. அதனால தான் வந்து சுகர் நிறைய இருக்கவங்களுக்கு தாகமும் அடிக்குது. புரியுது இல்லையா? ஸோ இப்போ என்ன பண்ணணும், நம்ம உடம்புல இருக்கிற தண்ணி சத்தை ஜாஸ்தி ஆவதன் மூலம் உடம்புல தண்ணி மட்டும் உள்ள வரும், ஆனால் சுகரை வெளியே அனுப்ப முடியும். ஸோ நிறைய தண்ணி குடிக்கிறது ஒரு முக்கியமான ப்ராசஸ். பை
ட்ரிங்கிங் a lot of water we can flush out a lot of blood sugar. எவ்வளோ தண்ணி குடிக்கலாம் அப்படின்ற ஒரு கேல்குலேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான மெத்தடு சொல்கிறேன். இப்போது ஒரு 75 கிலோ நீங்கள் இருந்தீங்க சுகர் வரக்கு முன்னாடியோ இல்லை ஒரு 6 மாதம் முன்னாடி நீங்கள் செக் பண்ணும்போது உங்கள் வெயிட் ஸ்டாண்டர்டாக உங்கள் வெயிட்னு ஒன்று இருக்கும்ல, நான் தோராயமாக இந்த வெயிட் தான் சார் எப்போவுமே இருப்பேன், இப்போ தான் குறைஞ்சிட்டு வருது அப்படின்னு நீங்கள் சொல்லிங்க இல்லையா, அந்த தோராயமான வெயிட் எவ்வளோ 75 76 இருந்தால் இப்போ கரண்ட்டாக வந்து இந்த சுகர் 500 வந்ததுக்கப்புறம் உங்கள் வெயிட் 72 இருந்தால் 4 கிலோ வெயிட் போயிருக்குன்னு அர்த்தம். இந்த 4 கிலோவில் பிரதானமாக போனது தண்ணி தான், வாட்டர் லாஸ் தான். ஸோ இந்த 4 கிலோவை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு 4 லிட்டர் தண்ணி குடிக்கலாம். புரியுது இல்லையா? சிம்பிளாக எவ்வளோ கிலோ உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகிருக்குன்னு நினைக்கிறீங்களோ அத்தனை லிட்டர் தண்ணி 3னா 3 4னா 4 டெய்லி குடித்தோம்னா உங்களோட பிளட் சுகர் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். யூரினில் அந்த தண்ணி வந்து ரிப்ளனிஷ் ஆகி யூரினில் ஃப்ளஷ் அவுட் ஆகிறதுன்னு வரணும். ஸோ ட்ரிங்க் பிளென்டி ஆஃப் வாட்டர். இது வந்து உடம்புலேருந்து ஃப்ளஷ் அவுட் பண்ணுறதுக்கான ஃபஸ்ட்டு ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப்பு நம்ம உடம்பையே யூட்டிலைஸ் பண்ணிக்க வைக்கிறது. நம்ம உடம்புல இருக்க பிளட் சுகரை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணோம்? கரெக்ட், எக்ஸசைஸ். இந்த எக்ஸசைஸ் பண்ணுவதன் மூலமாக நம்ம பிளட்ல இருக்க சுகரு மசில்ஸ் எல்லாம் அப்சர்வ் பண்ணி உறிஞ்சிக்கும். நம்ம மசில்ஸ் தான் இஸ் த லார்ஜஸ்ட் சுகர் சிங்க் இன் தி பாடி. உடம்புல இருக்க பிளட் சுகர் அப்சர்வ் பண்ணிக்கிறதுக்கான அதிகபட்ச பாசிபிலிட்டி கொழுப்புக்கு கிடையாது, சதைகள் மசில்ஸுக்கு தான் இருக்கு. ஸோ இந்த மசில்ஸு நமக்கு எந்த அளவு வந்து பிளட் சுகர் அப்சர்வ் பண்ண ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி, ஸ்பாஞ்சை தண்ணியில் போட்டு நல்லா எடுத்தோம்னா அப்சர்வ் பண்ணிக்குது இல்லையா, அந்த மாதிரி வந்து மசில்ஸ் எல்லாம் அப்சர்வ் பண்ணும். இந்த ஸ்பாஞ்சை யூட்டிலைஸ் பண்ணுறது எப்படி அப்படின்னா எக்ஸசைஸின் மூலமாக. என்ன எக்ஸசைஸ் பண்ணலாம்? சாதாரணமாக வாக்கிங்கே போகலாம் தான். ஆனால் இந்த நார்மல் வாக்கிங் போகும்பொழுது, அதாவது ரொட்டீனாக வந்து அந்த ஹார்ட் மெதுவாக வாக்கிங் போகிறோம் இல்லையா, இந்த வாக்கிங்கில் ஒரு டிராபேக் என்னன்னா இது ஏரோபிக் எக்ஸசைஸ். அதாவது ஆக்சிஜனை யூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி. அந்த ஏரோபிக்ஸில் வந்து பெரும்பாலும் கொழுப்பு கரையும், ஃபேட்டை தான் வந்து எனர்ஜியை யூட்டிலைஸ் பண்ணிக்கும் பாடி. இதில் வேற வந்து நமக்கு இப்போ சுகர் வந்தனால இன்சுலின் குறைவாக இருக்கனால அதிகபட்சம் ஃபேட்டு தான் யூட்டிலைஸ் ஆகும் பிளட்ல இருக்க சுகரை விட. அதனால இந்த மெதுவாக வாக்கிங் போகிறது ஹெல்ப் பண்ணும், ஆனால் அவ்வளோவா ஹெல்ப் பண்ணாது. அப்போது உங்கள் இதய துடிப்புன்னு சொல்லப்படுற ஹார்ட் ரேட்டு 1.5 மடங்கு ஜாஸ்தியாகிற மாதிரி எக்ஸசைசஸ், ரன்னிங், ஜாகிங், ஸ்கிப்பிங், இந்த மாதிரியான எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணும்பொழுது உங்கள் இதய துடிப்பு ரொம்ப ஜாஸ்தியாகும். அந்த 70 இருக்கிறவங்களோட ஹார்ட் ரேட் வந்து 100 150 இந்த ரேஞ்சில் இருக்கிற ஹார்ட் ரேட் அளவு நல்லா மூச்சு வாங்கி எக்ஸசைஸ் பண்ணுறோம் இல்லையா, இதில் என்ன ஆகும்னா உங்களோட ஆக்சிஜன் சப்ளை போதிய அளவு டிஷ்யூஸுக்கு போய் சேராது. அதுதான் எனரோபிக் எக்ஸசைஸ். இந்த எனரோபிக் மெட்டபாலிசமுக்கு நம்ம உடம்பை கொண்டு வரணும். அப்படி மூச்சு வாங்கும்போது உடம்பு வந்து ஆக்சிஜன் நிறைய கேட்குது, வேணும் வேணும் வேணும்னு. ஆனால் போதிய அளவு அந்த சதைகளுக்கு கொடுக்க முடியறதில்ல. அதனால அந்த கொழுப்பை வந்து எனர்ஜியாக யூஸ் பண்ணிக்க முடியாது. அப்போது அது பிளட் சுகர் தான் யூஸ் பண்ணி ஆகணும். அதனால பிளட்ல இருக்க சுகரை ஆட்டோமேட்டிக்காக அந்த மசில்ஸ் எல்லாம் அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடும். ரன்னிங் மாதிரி, வேகமாக சைக்கிளிங் மாதிரி, நல்லா மூச்சு வாங்குற மாதிரி எக்ஸசைசஸ் இது ஒன்று. இன்னொன்று, அந்த மசில்ஸுக்கு ஸ்ட்ரெயின் கொடுக்குற மாதிரியான ரெசிஸ்டன்ஸ் எக்ஸசைசஸ், புஷ்அப்ஸு, புல்லப்ஸு, சிட்டப்ஸு, பஸ்கி தண்டா, இந்த மாதிரி ஸ்குவாட்ஸ், இந்த மாதிரி எக்ஸசைஸஸ் செய்யும் பொழுது பிளட் சுகர் வேகமாக அந்த மசில்ஸ் எல்லாம் அப்சர்வ் பண்ணி உங்களுக்கு பிளட் சுகரை குறைக்க ஹெல்ப் பண்ணும். இது நம்பர் 2. நம்பர் 3, இதுதான் முக்கியம். உங்களோட உள்ள வர பிளட் சுகரை கண்ட்ரோல் பண்ணணும். உள்ள எப்படி பிளட் சுகர் வரும்? பிளட்ல இருக்க சுகர் வரணும்னா உணவு மூலமாக தானே வர முடியும். 2 ப்ராசஸ் இருக்குது இதில். ஒன்று ஃபுட்டு மூலமாக வர பிளட் சுகர், இன்னொன்று ஏற்கனவே நம்ம ஃபேட்லலாம் ஸ்டோரேஜ் இருக்கு இல்லையா, அந்த ஃபேட்டில் இருக்க ஸ்டோரேஜும் கிளைகோஜன் அப்படின்னு சொல்லிட்டு லிவரில் இருக்கிற ஸ்டோரேஜும், இந்த 2 ஸ்டோரேஜ்ல இருந்து ரத்தத்தில் கலக்கிற பிளட் சுகரும், இந்த 2 தான் வந்து நமக்கு வெளியிலேருந்து உள்ள பிளட் சுகர் வர்றதுக்கான ஆப்ஷன்ஸ். ஸோ இந்த ஆப்ஷன்ஸையும் நம்ம குறைக்கணும். எப்படி? நம்பர் 1 உணவுக்கு வருவோம். ஃபுட்டில் எப்படி வந்து நம்ம பிளட் சுகரை வந்து கம்மியாக கொண்டு வர மாதிரி பண்ணுறது அப்படின்னாக்கா, சிறுதானியம் சாப்பிட்றதுனால கிடையாது, கார்போஹைட்ரேட்டே கம்மியாக சாப்பிட்றதுனால. உதாரணத்துக்கு உங்களுக்கு வந்துட்டு உங்கள் பிளேட் எடுத்தீங்கன்னா அந்த பிளேட்டில் வந்து மாவுச்சத்துன்னு சொல்லப்படுற கார்போஹைட்ரேட் கம்மியாகவும் புரதம், கொழுப்பு, அதே போல் வந்து காய்கறிகள் ஜாஸ்தியாகவும் இருக்கணும். ஏன் கார்போஹைட்ரேட் கம்மியாக தேவைப்படுது அப்படின்னா, கார்போஹைட்ரேட் தான் டைரெக்டாக சுகராக மாறும். அதுக்கு நம்ம இன்சுலின் தேவை. இன்சுலின் கம்மியாக இருக்கனால கார்போஹைட்ரேட் ரேட் ஒன்று பிளட் சுகர் அதிகமாக இருக்கும். சதைகளுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு இன்சுலின் குறைவாக இருக்கனால. ஸோ அதனால் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ உங்கள் உணவில் கார்போஹைட்ரேட் கம்மி ஆக்குறீங்களோ அடுத்த ஒரு வாரத்துக்கோ 4 நாளைக்கோ அந்த அளவுக்கு உங்கள் பிளட் சுகர் ஏறாமல் இருக்கும். அப்போது உங்கள் பிளேட் எப்படி இருக்கணும்? ஒரு பிளேட் எடுத்தோம்னா அதில் 50% காய்கறிகளாக இருக்கும், இன்னொரு ஒரு 25% கார்போஹைட்ரேட்டாக இருக்கலாம், இன்னொரு 25% புரோட்டீனாக இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பாதி பிளேட் அளவுக்கு வெள்ளரி, கேரட்டு, பச்சை காய்கறிகள் இதெல்லாம் சேர்ந்த ஒரு பிளேட்டு, அடுத்தது
காலையில் டிஃபனாக இருந்துச்சுன்னா ஒரு 2-3 எக்ஸு மஞ்சளோட சேர்ந்து, அடுத்தது இன்னொரு ஒரு 25% மட்டும் ஒரு இட்லியோ 2 இட்லியோ ஒரு டேஸ்ட்டுக்காக சாப்பிட்றது. இப்படி இருக்கணும் ஒரு பிளேட். அதே மத்தியானம் லஞ்சுக்கு வந்து அதே பாதி பங்கு பொரியல், பங்கு அரிசி சாப்பாடு, இன்னொரு பங்கு சிக்கனோ ஃபிஷ்ஷோ, இந்த மாதிரி வெஜிடேரியன் இருந்தால் பன்னீர் கூட வச்சுக்கலாம், சோயா கூட வச்சுக்கலாம். ஸோ இந்த அளவில் வந்து இருந்தால், உங்கள் உணவின் காம்போசிஷன் இந்த அளவில் இருந்தால் உள்ள வர கார்போஹைட்ரேட் கம்மியாக வரும், அதனால் பிளட் சுகர் குறையும். அடுத்தது இந்த லிவர்லேருந்து கலக்குது, ஃபேட்லேருந்து கலக்குது சுகரு, ஆட்டோமேட்டிக்காக பிரேக் டவுன் ஆகி சுகர் வருதுன்னு சொன்னாலே நம்ம ஸ்டோரேஜ்லேருந்து வருது. இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது? இதற்கு கார்டிசால் அப்படின்னு சொல்லி ஒரு ஹார்மோன் நமக்கு ரொம்ப முக்கியம். கார்டிசாலுங்கிற கெமிக்கல் உடம்புல அதிகமாக இருக்கும்போது இது பிரேக் டவுன் ஆகும். அந்த உடம்புல இருக்க பிளட் கார்டிசால் லெவலை குறைக்கிறதுக்கு நமக்கு இருக்கிற ஒரு சூப்பரான ஐட்டம் வந்து மெடிடேஷன். ஒரு 25 நிமிஷம் வந்து தியானமும் பிராணாயாமமும் செய்தீர்களானால் பிளட் கார்டிசால் வெகுவாக குறையிறதாக பல ரிசர்ச் பேப்பர் சொல்லுது. ஸோ இதை செய்வதன் மூலமாகவும் நம்மளோட பிளட் சுகரை கணிசமாக குறைக்க முடியும். மெடிடேஷன் ஃபார் 25 minutes a day. இந்த 4 விஷயங்களை நம்ம செய்தோம்னாலே நம்ம பிளட் சுகரை நேச்சுரலாகவே அந்த 500லேருந்து 200க்கு கொண்டு வரக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இதில் அப்போ 4 விஷயங்கள் என்னென்ன நம்ம பண்ணுறோம் அப்படின்னு சமரியாக பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு இருக்கிற பிளட் சுகரை வெளியே அனுப்புகிறோம், நிறைய தண்ணி குடிக்கிறோம். நம்பர் 2 ரெசிஸ்டன்ஸ் எக்ஸசைஸும் எனரோபிக் எக்ஸசைஸும் பண்ணுறோம், அதன் மூலமாக இருக்கிற சுகரை மசில்ஸை யூஸ் பண்ணிக்கிறோம். நம்பர் 3 டயட்டை சரி பண்ணுறோம், அதோட சேர்ந்து மெடிடேஷன் பண்ணுறோம், உள்ள வர சுகரையும் கட் பண்ணிக்கிறோம். இந்த 4 ப்ராசஸையும் பண்ணும் பொழுது ஒரு 42 மணி நேரத்துக்குள்ள உங்களோட பிளட் சுகரை 500லேருந்து 200ஆக குறையறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. அது ஏன் நான் சாத்தியக்கூறுகள்னு சொல்கிறேன்னா, இதை வந்து ஒரு 40 வயசில் இருக்கிறவங்க 45 வயசில் இருக்கவங்க ட்ரை பண்ணுறது தப்பில்லை. ரொம்ப வயசானவங்க இதை ட்ரை பண்ணுறது கொஞ்சம் ரிஸ்க். காரணம் என்னென்னா, அவங்களுக்கு மெட்டபாலிசம் அவ்வளோ வேகமாக இருக்காது, ஹார்ட்டோட கண்டிஷன் எப்படி இருக்கும்னு இன்னும் கிளியராக தெரியாது. இதெல்லாம் தெரியாமல் அன்லஸ் ஒரு டாக்டரோட ரெக்கமெண்டேஷன் இல்லாமல், அன்லஸ் நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்காமல் நீங்கள் அவசரப்பட்டு இந்த மாதிரியெல்லாம் பண்ணக்கூடாது. என்னதான் இருந்தாலும் ஒரு டாக்டரோட ஒப்பீனியனோட பண்ணிக்கலாம். பட் இதெல்லாம் நீங்கள் செய்யலாம், இதெல்லாம் எல்லாருமே செய்யலாம், உங்களால் முடிஞ்ச அளவுக்கு செய்யலாம், ஒன்றும் தப்பில்லை. கூட மெடிசன்ஸ் தேவைப்படுதாங்கிறத ஒரு டாக்டர் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது புத்திசாலித்தனமான விஷயமா இருக்கும். அதே போல் தண்ணி எவ்வளோ வேணால் குடிங்கன்னு சொன்னதுக்கு முக்கியமாக வந்து உங்கள் ஹார்ட்லேயோ கிட்னிலேயோ ப்ராப்ளம் இருக்கக்கூடாது, அதையும் நம்ம பார்த்துக்கணும். ஏன்னா இந்த ப்ராப்ளம்ஸ் இருந்தால் நிறைய தண்ணி குடிக்கிறது நமக்கு டேஞ்சரஸாக போய் முடியலாம். ஸோ இந்த 2 விஷயங்களை மட்டும் கவனம் வச்சுக்கிட்டா இந்த ப்ராசஸை நம்ம ஃபாலோ பண்ண மூலமாக 500க்கு உங்கள் பிளட் சுகரை ஒரு 200 கொண்டு வரக்கு அட்லீஸ்ட் ஒரு 50% ஜனங்களுக்காவது பாசிபிலிட்டி இருக்குது. இதுதான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண நினச்ச விஷயம். இது பிடிச்சிருந்தா வழக்கம் போல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். வாழ